ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனா நீடில் ஸ்டூடியோ. இந்த வீடியோவில் நம்ம சாட்டின் ரிப்பன் வச்சு ஒரு ஃப்ளவர் வந்து ப்ரோச்சஸாக பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு 7 சென்டிமீட்டருக்கு நம்ம வந்து ரிப்பனை கட் பண்ணி வச்சுருக்கோம். நான் வந்து ஒரு 5 ரிப்பனுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பக்கம் ஷைனிங்காக இருக்கும், ஒரு பக்கம் வந்து ஒரு மாதிரி சொரசொரப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஷைனிங்காக இருக்கிறது தான் மேலே தெரியணும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது வந்து எல்லாத்துலேயுமே நம்ம வந்து லைட்டர் வச்சு சைடு வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? உங்ககிட்ட லைட்டர் இல்லைன்னா நீங்கள் கேண்டில் வச்சே ஹீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நார்மலாக நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அடுத்தது ஃப்ளவராக எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம 2ஆக மடிச்சுக்கிறோம். ஓகேவா? 2ஆக மடிச்சுட்டு நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம த்ரெட்டை எடுத்துக்கிறோம். அடுத்தது சின்ன சின்னதாக நம்ம வந்து இந்த மாதிரி தான் பண்ணிக்கணும். ஓகேவா? ரொம்ப பெருசாக வந்து பண்ணாதீங்க. ஒரு குறிப்பிட்ட சைஸுக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி எடுத்து பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே இது ஃபுல்லாகவே நம்ம வந்து பண்ணுறோம். ஒரு 5 பெட்டல்ஸுக்கு வர்ற மாதிரி எடுத்திருக்கேன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அது 5த்தையுமே நம்ம வந்து இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட்டாக உள்ள த்ரெட் இருக்குது இல்லையா, அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து நம்ம நாட் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம முடிச்சு போட்டுக்கிறோம். நான் எப்படி பண்ணுறேங்கிறத பாருங்கள். ஒரு கையால் த்ரெட்டை பிடிச்சிட்டு ஒரு கையால் மட்டும் அப்படியே அந்த த்ரெட்டை வந்து இழுக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து ஈவனாக வந்துடுது பார்த்தீங்களா? ஸோ இதே மாதிரி தான் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ஒரு 2-3 முடிச்சு போல் நீங்கள் வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ ப்ரோச்சஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஆரி கிளாஸ் வந்து ஃப்ரீயாக தான் சொல்லித்தரேன். சர்டிஃபிகேட்டும் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? அடுத்தது வந்து கிளாத்தில் வச்சு அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஒரு 2-3 ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. எப்போவுமே ஒரு ஸ்டிச்சோடு மட்டும் வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து நம்ம கிளிப் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதில் வந்து 4 சைடுமே நமக்கு ஹோல்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இதே மாதிரியே நம்ம வந்து அந்த த்ரெட்டை வந்து அந்த ஹோல்ஸில் விட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? 2 சைடுமே இருக்குது. அப்படிங்கிறப்ப ஒரு ஹோல்ஸில் விட்டு இன்னொரு ஹோல்ஸ் மூலயமா த்ரெட்டை வந்து எடுத்து அதுக்கப்புறமா கிளாத்துக்கு கீழே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோன் வந்து விலகாமல் க்ரிப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிறது. ஸோ எத்தனை ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் எதனா டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேலேயே வந்து நாட் எந்த மாதிரி போடுறேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஸோ இதே மாதிரியே நீங்கள் மேலே நாட் போட்டுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.